கேப்டன் பரந்தூருக்கு முன்பே பல ஆயிரம் போராட்டங்களை இந்தியா சந்தித்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் ஒரு இடம் கையகப்படுத்தப்பட மக்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? முதலில் நிலம் கையகப்படுத்தப்பட்டது எப்போது? அந்த சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? அச்சட்டம் என்ன சொல்கிறது? அரசாங்கம் நிலம் கையகப்படுத்த என்ன நடைமுறைகள் உள்ளன? அதில் மக்கள் எந்த வகையில் எல்லாம் பாதிப்படைவார்கள்? அதன் அடிப்படையில் இழப்பீடு எப்படி கோரலாம்? முதலாவதாக 1824ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலில் வங்காள மாகாணத்தில் ரயில்வே பணி, சாலை விரிவாக்கம், ஏரிகள் வெட்டுவது போன்ற நோக்கத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தியது. அந்த ஆண்டுதான் நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது. சரி, நிலத்தை கையகப்படுத்த வரும் அதிகாரிகள் சட்டம் வகுத்த வரைமுறைகளின்படி இழப்பீட்டை கணக்கிடுகிறார்களா? பொது நோக்கத்திற்கு தேவையான நிலத்தை அரசு அடையாளம் கண்டவுடன் நில உரிமையாளர்களுக்கு முதல் நிலை அறிவிப்பை தர வேண்டும். எவ்வளவு நிலம் என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும். நில உரிமையாளர்களிடம் ஆட்சேபனை உள்ளதா என்றும் கேட்க வேண்டும். அரசு அந்த நிலத்தில் ஏற்படுத்த போகும் திட்டத்தின் மதிப்பையும் தெரியப்படுத்த வேண்டும். முக்கியமாக SIA என்கிற சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சமூக தாக்க மதிப்பீடு கூட்டத்தை மக்களை ஒன்று கூட்டி நடத்த வேண்டும். இப்படி சரியாக இழப்பீட்டை மக்களுக்கு கணக்கிட்டு வழங்க நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் சட்டம் 2013 கூறுகிறது. பொது அல்லது தனியார் தேவைக்காக நிலங்களை கையகப்படுத்தும் போது 70 முதல் 80% நில உரிமையாளர்களின் ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும். மிக முக்கியமாக அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு, நிலத்தில் வளர்ந்து நிற்கும் பயிர்கள் மற்றும் மரங்களின் இழப்பு காரணமாக ஒரு நபருக்கு ஏற்படும் சேதம் கணக்கிடப்பட வேண்டும். அசையும் அசையா சொத்துக்கள் எடுக்கப்படுவதால் வருமானத்தை இழந்து பாதிப்படைவதால் அந்த நபருக்கு ஏற்படும் சேதம் கணக்கிடப்பட வேண்டும். இப்படி கையகப்படுத்தப்பட்டு விட்டால் 6 மாத காலத்திற்குள் மக்களுக்கு இழப்பீட்டு தொகையை வழங்கிட வேண்டும். நிலத்தை வழங்க விருப்பம் இல்லை என்றாலோ அல்லது இழப்பீடு திருப்தி இல்லை என்றாலோ மக்கள் 6 வாரங்களுக்குள் மாவட்ட ஆட்சியரிடம் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அதனை நிலம் கையகப்படுத்துதல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அதிகார சபைக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளலாம். விண்ணப்பத்தை பெற்று 30 நாட்களுக்குள்ளும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தில் முறையிடலாம். இப்படி வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டோருக்கு சாதகமாக வழங்கிய தீர்ப்பை குறித்தும் பார்த்து விடுங்கள். 2003ஆம் ஆண்டு கர்நாடக மைசூர் புறவழிச்சாலைக்காக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட போது அதற்கான இழப்பீட்டு தொகையை நீண்ட காலமாக கர்நாடக அரசு வழங்காத காரணத்தால் வழக்கின் தீர்ப்பு நாளில் எவ்வளவு நிலத்தின் சந்தை மதிப்போ அந்த தொகையை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும்.